இன்றைக்கு கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்து போனார்கள். தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார், 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு 7 மணிக்கு வருகிறார். ஆனால் நடந்தது என்ன? அங்கு 41 பேர் இறந்து போனார்கள். உடனடியாக இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். 41 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக? கரூரிலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக. அதற்கு அத்தனைக்கும் காரணம், அந்த சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உண்டு. வருகின்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜூன் மாதம் நடைபெறுகிற ஆட்சி மாற்றத்தில் அனைவருக்கும் நீதிமன்றம் போய் செல்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் அங்கே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். விழுப்புரத்திலே 17 பேர் இறந்து போனார்கள். கள்ளச்சாராயம், போதை பொருட்கள், எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள், பள்ளிக்கூட வாசலிலே போதை பொருட்கள், ஆசிரியர்களே போதை போட்டுக் கொண்டு போகிறார்கள், மாணவர்கள் போதை போட்டுக் கொண்டு ஆசிரியர்களை தாக்குகிறார்கள். இது மாதிரி ஒரு சம்பவம் இது மாதிரி இந்த திமுக ஆட்சியில் தான், மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சராக கூடிய இந்த ஆட்சியில் தான் இப்படி நடைபெறுகிறது. ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு போலியான கூட்டணி, ஒரு போலியான கூட்டணியை இன்னைக்கு பத்திரிகையிலே காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி என்பது ஆட்சி மாற்றத்திற்கான கூட்டணி. ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்திலே ஒரு சம்பவம், தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு அமாவாசை தினத்தன்று பூரணச்சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து மாய்த்து கொண்டான் என்று சொன்னால் அதற்கும் திமுகவே காரணம், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே காரணம் என்பதை நான் இந்த நேரத்திலே பகிரங்கமாக நான் குற்றச்சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, திருநெல்வேலிக்கு போகிறார், கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார். நாங்களும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறோம். எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சர்ச்சில் போய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார்கள். எல்லோரையும் மதிக்கிறோம், எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். இஸ்லாமிய இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மத சார்பனையை உண்மையாக கடைபிடிக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இன்னரை கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீர்கள்? போலி மதச்சார்மையை கடைபிடிக்கிறீர்கள், போலி மதச்சார்மையை கடைபிடிக்கிறீர்கள். நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றை தெளிவாக சொல்வேன். என்றைக்கும் திமுக மக்கள் சக்தியோடு ஆட்சி பிடித்ததே கிடையாது. 2021 நாம் இன்னும் ஒன்றாக இருந்திருந்தால் அன்றைக்கே நம்முடைய ஆட்சி வந்திருக்கும். திமுக ஆட்சி வந்திருக்காது. திமுக எப்பொழுதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சி. ஆனால் நம்முடைய கூட்டணி உறுதியாக ஜெயிக்கக்கூடிய கட்சி. ஆட்சி மாற்றம் வந்தே தீர்வு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.